இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற இஸ்லாமியர்கள் இப்போ இஸ்லாமியர்கள் எவ்வளோ இருக்கான்னு கணக்கு பண்ணோம்னா 8% மினிமம் இருக்காங்க. ஆவரேஜ் எல்லா இடமும் சேர்த்து. ஓகே. கிறிஸ்தவர்கள் வந்து 7% இருக்காங்க. இந்த 8 7 சேர்ந்தால் 15%. இந்த 15%ல் வந்து முன்னாடி வந்து கிறிஸ்தவர்கள் வந்து கிறிஸ்தவ மொத்தம் இப்போ 7% வச்சுங்களேன். 7% அப்படின்னா கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர் வந்து கிறிஸ்தவர்கள் ஓட்டு. இஸ்லாமிய இடத்துல ஒரு 31 32 லட்சம் ஓட்டு வந்து இஸ்லாமியர்கள் ஓட்டு. இந்த இதில் வந்து திமுகவுக்கு சாதகமாக இஸ்லாமியர்கள் எப்போவுமே வரும். ஏன்னா பிஜேபிக்கு எதிராக வர்றது. இப்போ பிஜேபிக்கு எதிராக இருக்கணும், அதே நேரத்தில் திமுகவும் பிடிக்காது. அப்படிங்கிற இடத்துல இஸ்லாமியர் ஓட்டு கிட்டத்தட்ட ஒரு 10-15 லட்சம் ஓட்டுக்கு மேலே வந்து விஜய்க்கு வந்து நிறைய போனது. 40 வயசு 45 வயசு கூட விஜய் வந்து பரவாயில்ல போட்டு பார்ப்போன்ற அளவுக்கு இருந்தது. ஓகே. அப்படி வரும்போது தான் அந்த 80 லட்சங்கிறது 80 லட்சம் 90 லட்சம் 1 கோடி வரைக்கும் அவருக்கு வந்து அந்த ஓட் பேங்க் இருந்தது. இதுக்கு அப்புறம் வந்து இஸ்லாமிய ஓட்டு அப்படியே மாறிடுச்சு. மெஜாரிட்டி தாவேக்காவுக்கு இல்லை. கிறிஸ்தவ ஓட்டு வந்து அவர் வந்து ஒரு கிறிஸ்தவராக யாருமே பார்க்கல. அவர் வந்து ஒரு காமன் மேனாக தான் பார்க்குறாங்க. அந்த விதத்தில் வந்து அவர் வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு சாதி தலைவரோ மத தலைவரோ இல்லை. ஓகே. ஸோ ஆனாலும் கிறிஸ்தவர்கள் ஓட்டு இருக்கு இல்லையா, அந்த ஓட்டு நிறைய வந்து பின்வாங்கிருச்சு. இவர் வந்து ஏன்னா பிஜேபி வந்து இஸ்லாமியர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு தலித்துகளுக்கு எதிரான கட்சி அப்படிங்கிற அளவுக்கு வந்து இங்கே போர்ட்ரேட் பண்ணி வச்சுருக்கு.